காலையிலேயே எழுந்து அங்கிருந்து மக்கள் வந்து இருக்கிறார்கள். பக்கத்து சுற்றி இருக்கிற கிராமங்கள் தான். வண்டி வசதி இல்லாதனால 9 மணிக்கு பஸ்ஸில் உட்காந்து 10, 11 மணி 2 மணி நேரம் சுற்றி 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 வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப முக்கியம். லைஃப் இஸ் a choice. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு குழுவில் சேர்ந்திருங்க. தனியாளால் நின்று உங்களால் ஜெயிக்க முடியாது. ஆகவே ஏதாவது ஒரு குழுவில் சேர்ந்து கொள்ளுங்கள். அந்த குழு கடவுளுடைய குழுவாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் கையை தூக்கிட்டீங்களோ உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு 3 பேர், அந்த ஐயா, இவங்க அக்கா. நான் சேரணும்னு நினைச்சிட்டேன். எந்த குழுவில்? ஏசப்பாவுடைய குழுவில். ஆக அவருடைய குழுவில் நீ சேர்ந்துட்டு நான் வெற்றி நிச்சயம். So better I will join with Jesus. பைபிள் சொல்கிறது, வாசிப்போம். என் அன்பு ஆண்டவரே, கிருபையோடு இறங்கும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சங்கீதம் 18:29. ஹல்லேலூயா. உன் துணையுடன் எப்படையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம் வலிமை எந்த மதிலை. அப்பா, ஒரு நிமிட கண்களை மூடி இந்த திருப்பாடல்கள் 18:29 உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. பாடுவையா. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஏ மேஜர். ஐயா ஸ்தோத்திரம். 4/4. ஏசையா ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பைபிள் இருக்கிறவங்க அந்த அப்படியே பைபிள் அந்த பக்கத்தோடு அப்படியே தூக்குங்க. பைபிள் தூக்கி காட்டுங்க. ஆண்டவரே, உன் துணை கொண்டு அனைத்தையும் சாதிப்பேன். உன் வல்லமையை கொண்டு எந்த மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னொரு முறை நீங்கள் சொந்தமா படிங்கள. எரிக்க கோட்டைகள் இப்பொழுதே உடைகிறது. ஹல்லேலூயா. படிங்க, அந்த வசனத்தை படிங்க. படிங்க, உங்க பைபிளை கொண்டு படிங்க. இந்த இடம் அதிரட்டும். ஒவ்வொருவரும் படிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உன் உதவியை கொண்டு மதில்களை தாண்டுவேன். உம்மை கொண்டு சேனைகளை ஆண்டவரே நான் தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பிரவேசிப்பேன். உம் வல்லமையை கொண்டு பெரிய மதிலை தாண்டுவேன். தாண்டுவோமா? தாண்டுவோமா? நீயும் கடவுளும் சேர்ந்து விட்டால் தாண்ட முடியாத மதிலும் இல்லை, ஏற முடியாத மலைகளும் இல்லை. ஆமென். நீயும் கடவுளும் சேர்ந்து விட்டால் ஏற முடியாத மலைகளும் இல்லை, தாண்ட முடியாத மதில்களும் இல்லை. ஏற்கனவே பல முறை நீ தாண்டி வந்திருக்கிறாய். இப்பொழுது ஒரு பெரிய மலை முன்னாடி வந்திருக்கு, அதோடு ஒரு பெரிய மதில் வந்திருக்கு. ஆனால் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகளுடைய உயரம் பெரியது, மதில்களுடைய உயரம் பெரியது, ஆண்டவருடைய கிருபை அதைவிட பெரியது. கரங்களை தட்டி பாடுவோம். மதிலை தாண்டிடுவே
பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என்னை பலப்படுத்துவது சம்பாதிக்கிற பணமா இருந்தால் அது என் பலவீனமாய் மாறி போகும். என்னை பலப்படுத்துவது என் உறவினர்களாக இருந்தால் அத்தனை பேரும் நமக்கு எதிராக திரும்புவார்கள். ஆனால் என்னை பலப்படுத்துவதோ கிறிஸ்து, என்னோடு இருப்பதோ கிறிஸ்து. யாருக்கும் ரத்த வியாதி இருக்கிறது, பெண்களுக்கு யாரோடு இருக்கு, அந்த வியாதி இப்பொழுது ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஆண்டவரே நன்றி 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 நன்றி. கடந்த 3 மாதங்களாக தவறாக நினைக்காதீர்கள், இந்த மாதவிடாய் வரவில்லை என்று அழுது கொண்டு இருக்கிற 3 மாதமா இல்லை, அதனால ஏற்படுகிற வலி எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த வலியை, அந்த பிரச்சனை இந்த நிமிடத்தில் ஒரு மகளுக்கு சுகத்தை கொடுத்து கடவுள் தீர்த்து. நன்றி அப்பா, நன்றி. அல்லேலூயா. ஆக எனக்கு பலம் கிறிஸ்து, என்னை பலப்படுத்துவது கிறிஸ்து. ஆக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் ஒரு சேனைக்குள் பாய போகிறேன். இன்றைக்கு செய்தி அதுதான். நான் தனி ஆளாக இருந்து ஜெயிக்க முடியாது. நானும் என் மனைவியும் சேர்ந்து வீட்டுக்குள்ள அழுது கொண்டிருப்பதனால் என் தலையெழுத்து மாறப்போவதில்லை. ஆனால் நான் கிறிஸ்துவோடு இணை போகிறேன். நாம் வசனத்தை வாசிப்போம். விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கவனிங்கள். கடவுள் மோயிசனை மலை மேல கூப்பிட்டார். எதுக்கு மேல? மலை மேல. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நீங்க இருக்கிற இடத்தை விட்டு மலை மேல ஏறணும். இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆவிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. ஆண்டவர் உம்முடைய ஆளுகைக்குள் அனைத்தும் வருவதா, உம்முடைய நாமத்தில் அந்த இடத்தில் எல்லைக்கு பாதுகாவலிடுங்கள். அதை தாண்டி முடியாதவர்களுக்கு திரும்பி ஆசீர்வாதம் வருவதா. ஹல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளை, மோயிசனை கடவுள் கீழே இருந்து மேல கூப்பிட்டார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டு மோயிசன் குற்றப்பழி உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். கவனிங்க, பயம், குற்றப்பழி உணர்வு, இது 2 மனிதனை கொள்ளுகிற பிசாசனுடைய நச்சு. ஆக மோயிசன் ஏற்கனவே ஒரு மனிதனை கொலை செய்துவிட்டு மாமா வீட்டுக்கு வந்து வேஷத்தெல்லாம் மாத்திக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். உள்ளுக்குள்ள பயம், பயம், குற்றப்பழி உணர்வு. நீங்கள் எத்தனையோ முறை நீங்கள் செய்த பாவத்தினால் குற்றப்பழியுணருக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். வேறு எந்த பயத்திலிருந்து கூட நாம் விடுதலை பெற முடியும். ஆனால் கடந்த காலத்தில் நான் செய்த பாவம் கண்டுபிடிக்கப்படுமோ, நான் செய்த குற்றத்திற்கேற்றபடி கடவுள் என்னை தண்டித்து விடுவாரோ என்கிற பயம், அச்சம், குற்றப்பழி உணர்வு ஒரு மனிதனை சாகடிக்கிறது. ஆக மோயிசன் ராஜாவுடைய வீட்டில் வளர்ந்தவன் இப்பொழுது முக்காட்டை போட்டுட்டு துக்கமாக இருக்கிறான். என் பிள்ளைகளே, ஆனால் உன்னை படைத்த கடவுள் இந்த பயத்திலும் குற்றப்பழிவுகளிலும் நீ அழிந்து போக வேண்டும் என்று அவர் விருப்பப்படவில்லை. ஆகவே மோயிசன் கொலைகாரன் என்று அவர் விட்டுவிடாமல் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த மலை, அங்கே எரிகிற முட்புதரில் கடவுள் காட்சி கொடுத்தார். ஆக எரிகிற அந்த நெருப்பு, எரிந்து போகாமல் இருக்கிற செடி, இது என்ன என்று பார்ப்பதற்காக பல நாட்களுக்கு பிற்பாடு மோயிசனுடைய தலை மேலே உயர்ந்தது. திருப்பாடல்கள் 121. அங்கே வசனம் முதல் 4 வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? ஆக என் ஆடு, என் பாவம்
நான் செய்த கொலை. இதே நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். மோயிச யோசித்துக் கொண்டே இருந்தான். திடீரென்று கடவுளுடைய ஒரு நெருப்பு அவருடைய கவனத்தை பரலோகத்தை வைப்பு மாற்றியது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை எப்பனா, உனக்கு என்ன நடக்குது, நீ என்ன செஞ்சிட்ட, நீ செஞ்ச பாவம் என்ன, அல்லது உனக்கு என்ன நடந்தது, உனக்கு யார் என்ன துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை பற்றியே நீ யோசித்துக் கொண்டிருப்பாய் என்றால் ஒன்றும் செய்ய போவதில்லை. பைபிளில் வார்த்தை சொல்கிறது, கவலைப்படுவதனால் உங்களில் எவனாவது ஒரு முழம் கூட்ட முடியுமா? உங்கள் மயிரின் நிறத்தையாவது மாற்ற முடியுமா? பைபிள் கேட்குது. கடவுள் சொல்றார், கவலையை ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். நீ கவலைப்படுவதனால் ஏதாவது சாதிச்சிருக்கிறான்னு பாரு. சாதிக்கிற குழப்பம் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சரணடை. உன்னால் முடியாததை சரணடை, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உன் கவலையெல்லாம் என் மேல் வைத்து விடு. உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு. குமார் ஃபாதர் ஒரு சாதாரண குருவாக கற்றுக்கொண்டதை தான் போதிக்கிறேன். நீ போராடி எதையும் ஜெயிக்க போவதில்லை, சரணடை. நீதி தலைவர்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம். கடவுள் கெதியோன் என்கிற மனிதன் 2 மலைகளுக்கு நடுவில் மறைவாக விவசாயம் செய்து கொண்டிருந்தான். கிதியோன் பகிரங்கமாக செய்யலாம் என்றார். விரோதிகள் ஏற்கனவே அவனையும் அவனுடைய சுற்றத்தாரையும் அவனுடைய ஜாதியினரையும் அடித்து நொறுக்கி அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பகிரங்கமாக அவர்கள் விவசாயம் செய்தால் அதனுடைய பயனை விரோதிகள் கொண்டு போவார்கள், அவனுக்கு தெரியும். ஆகவே மலையினுடைய இடுக்கில் விவசாயம் செய்து கொண்டிருந்தான் கிதியோன். ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் குற்றப்பழி உணர்வு. ஒரு ஆம்பளையா இருந்து என் ஜாதியை காப்பாற்ற முடியலையே, ஒரு ஆம்பளையா வேலைக்கு போய் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியலையே, ஒரு ஆம்பளையா சம்பாதிச்சு கடனை அடைச்சு பொண்டாட்டி பிள்ளையை கௌரவமா நடத்த முடியலையே என்று நீங்கள் புலம்புவதை போலதான் கிதியோன் புலம்பி அச்சத்தோடும் குற்றப்பழி உணர்வோடும் மலைகளுக்கு நடுவில் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தார். 2 பக்கமும் நெருக்கப்பட்டு இருந்தார். இன்றைக்கு நீங்கள் நிறைய பேர் இப்படித்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆக கிதியோன் தற்காலிகமாக இந்த விவசாயத்தை செய்து அவனும் சாப்பிட்டு தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தான். எத்தனை நாளைக்கு? போகம் 2 முறை தான். மானவாரி பயிருக்கு மழை வருகிற நாளில் மட்டும்தான் ஒரே ஒரு பயிர் தான். கிதியோன், நீ கஷ்டப்பட்டு உழைச்சி எத்தனை போகம் சம்பாதிக்க போற? எவ்வளவு உன்னால சம்பாதிக்க முடியும்? கடவுள் சொல்லுகிறார், நீ கவலைப்படுவதனால் உன் உயரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? வானத்தின் பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. வானக தந்தை அந்த பறவைகளை போஷிப்பதில்லையா? I will do that. ஒரு முறை கண்களை மூடி உங்கள் இதயத்திற்கு இந்த வார்த்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கவலைப்படாது. இந்த நிமிடத்தில் கவலைப்படுவதை நீ விட்டுவிடு. கவலை நீ படுகிற வரைக்கும் கடவுள் செயலாற்ற முடியாது. When you are worrying, continuously crying, God cannot enter into your life and do miracle. நீ அழுது புலம்பிக் கொண்டு உன் சொந்த முயற்சிகளால் நீ சிலவற்றை சாதிக்க முடியும் என்று நினைக்கிற வரைக்கும் தெய்வம் உனக்கு உதவி செய்ய வர முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் நீர் நடத்தும் என்று நீ ஒப்பு கொடுத்து விட்டு உன் உள்ளத்தில் கலக்கம் இல்லாமல் இரு. இன்றைக்கு நீ அதிசயத்தை காண்பாய். உன் விசுவாசம் முழுமை அடைகிறது. உன் விசுவாசம் முழுமை அடைகிறது என்றால் உன் மனதில் கவலை இருக்காது, துயரம் இருக்காது. பிரச்சனைகள் இருக்கும்,
நான் கவலையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவலை இருக்காது. கிதியோனை பார்த்து வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். நீதித்தலைவர்கள் 6ஆம் அதிகாரம். கிதியோனை பார்த்து வானதூதர் சொன்னார், ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றி. வசனம் என்ன? வசனம் 12. ஆண்டவருடைய தூதர் அவருக்கு தோன்றி. இது கவனிங்க பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. மாதத்திற்கு ஒரு முறை நடக்கிற ஜெபம் வருகிற மாதத்திலிருந்து 2 வெள்ளிக்கிழமை நடக்கும். நாள்பட 4 வெள்ளிக்கிழமையும் நடக்கும். நாள்பட செவ்வாய்க்கிழமையும் நடக்கும். மக்களுடைய தேவையை குறித்து கடவுள் இறங்கி வருவார். அத்தனை நாட்களில் ஆண்டவருடைய கிருபையினால் 20 லட்சத்திற்கு ஒரு பட்ஜெட் போட்டு நாளைக்கு கட்டிட பணி ஆரம்பமாகிறது. பணம் இல்லை, கடவுள் இருக்கிறார். பணம் இல்லை, கடவுள் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? நான் கடந்த 1 மாதமாக நான் இந்த ஜெபத்திற்காக ஜெபித்து கூட ஆண்டவர் எனக்கு செய்தியே கொடுக்கல. விடியற் காலை வரைக்கும் கூட கொடுக்கல. அப்பொழுது தம்பிகிட்ட சொல்றேன், கடவுள் செய்தியே கொடுக்கல. அவன் தம்பி சொன்னான், அப்ப கொடுப்பார். அதுக்கப்புறம் பூசாரிப்பட்டியிலிருந்து ஒரு தம்பி வந்தான், இது வரைக்கும் செய்தியே கிடைக்கலப்பா, அப்ப கொடுப்பார். என்னடா நீயும் அப்படியே சொல்ற, அவனும் அப்படியே சொல்றான். ஆமா, ஏற்ற நேரத்தில் அவர் கொடுப்பார். நம்புறவங்களை கைத்தட்டி நான் சொல்லுங்க, ஏற்ற நேரத்தில் நீ செய்கிற செயல் ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும். நீ பொறுமையா இரு, அவர் செய்கிற செயல் மிக அற்புதமாக இருக்கும். மிக அற்புதமாக. கிதியோனை பார்த்து கடவுள் கேட்டார், மாவீரனே, நோய்ஞ்சான், பயப்படுறன, பயத்தோடும் குற்றப்பழியோடும் ஆம்பளையா நீ? அப்படி அவன் பொண்டாட்டி கேட்டிருப்பாளோ என்னவோ. அவன் திருமணம் ஆனவரோ இல்லையோ, அவங்க வீட்டுல கேட்டிருப்பாங்க, ஒரு ஆம்பளையா? அந்த கிதியோனை பார்த்து வானதூதர் சொன்ன வார்த்தை, மாவீரனே. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீ நிகழ்காலத்தை மட்டும்தான் கவனிக்கிறாய். எதிர்காலத்தில் உன்னை கடவுள் எங்கே உயர வைக்கப் போகிறார் என்பது அவருக்கு தெரியும். நிகழ்காலத்தில் இப்பொழுது நடப்பதை மட்டும் பார்த்து, நான் இப்படி ஆயிட்டேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடவுளோ தூரத்தை பார்க்கிறவர். அடுத்த வருடத்தை அவர் இப்பொழுதே பார்த்து விட்டார். அடுத்த 3வது வெள்ளிக்கிழமை உன் இடைப்பட்ட நாட்களில் உனக்கு நடக்கப் போவதை இயேசு இன்றைக்கே பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக மாவீரன் கிதியோன் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ஜெபத்துக்கு போய் புளிச்சு போச்சு. நீ சொல்லுவது நிஜமாக இருந்தால், பழைய காலத்தில் எங்கள் முன்னோர்கள் கடவுள் மன்னாவை பொழிந்தார், செங்கடலை பிளந்தார், எங்கள் மூதாதையர்களை உட்கார வச்சு எங்களுக்கு கதையா சொன்னாங்க. அதெல்லாம் நிஜம் என்றால் ஏன் எங்கள் வாழ்க்கையில் அது நடக்கவில்லை? அவர் சொன்ன கேள்வி, அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் என் வாழ்க்கையில் நடக்கல? எங்க தாத்தா எங்க அப்பாலாம் சொன்னாங்களே, யெகோவா இறைவன் படைகளின் ஆண்டவர், இப்படி செய்தார், இப்போ ஏன் நடக்கல? கவனிக்கிறீர்களா? அந்த கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழுந்திருக்கிறது அல்லவா? கிதியோனை பார்த்து கடவுள் சொன்னார், மாவீரனே. கிதியோன் சொன்னார், விட்டு ஆண்டவரே, ஹோப்லெஸ் ஸ்பீச். ஆண்டவர் சொன்னார், நம்ப மாட்டியா? ஏதாவது அடையாளம் கேள். இந்த பெட்ஷீட் நனையாம பனி கீழே இறங்கணும், நடத்தி காட்டினார். பட் பெட்ஷீட் நனையணும்,
ஆனா அந்த பனி மேலே தான் நிற்கணும், செஞ்சு காட்டினார். அவன் நம்பினான். உன்னோட கண்களை மூடுங்க. நம்புகிறேன் ஆண்டவரை சொல்லுங்க. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீ வெற்றி பெற போகிறாய். நீ மாவீரன், வீராங்கனை. அது உனக்கு தெரியாமல் போகலாம், உன் ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய கேள்வி என்ன? அவர்களுக்கு அற்புதம் நடந்தது, எனக்கு ஏன் நடக்கல? என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, எனக்கு ஏன் நடக்கல? நீ கடவுளுக்கு நேரம் நிர்ணயிக்காதே. ஆண்டவரே உம் நேரத்தில் என்னை உயர்த்தும் என்று காத்து, அது மிக அருமையாக இருக்கும். என்னால தாழ முடியல என்று சொல்லி அழுங்கள், பரவாயில்லை. ஆனால் ஆண்டவரே என் நேரத்தில் அதை செய்து முடித்தரும் என்று சொல்லாதீர்கள். உம் நேரத்தில் அதை செய்து முடியும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் 21 நாட்கள் இருக்க வேண்டிய கோழி முட்டையை 15 நாட்களுக்குள் திறந்து பார்க்க ஆசைப்படுகிறோம். ஆனால் அது 21 நாள் அவையும் காக்கப்பட வேண்டியிருக்கிறது. உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த ஒரு அதிசயமும் கடவுள் குறிப்பிட்ட நாளில் அவர் கண்டிப்பாக செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் பின்வாங்க போவதும் இல்லை, சொன்ன வாக்குறுதியை எடுத்துக்கொள்ள போவதும் இல்லை. ஆனால் தகுந்த நேரத்தில் அவர் அதை செய்வார். அது நன்றாக இருக்கும். அது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நன்றாக இருக்கும். இப்பொழுது அது வந்திருந்தால் செலவழிந்து போயிருக்கும். சரியான நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு அது உதவும்படி ஆண்டவர் தடுத்து வைத்திருக்கிறார், அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஆக ஆண்டவர் சொன்னார், கிதியோன், not by your strength, not by your might. ஜக்கரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிக்கல. உன்னுடைய வலிமையினாலும் அல்ல, உன்னுடைய ஆற்றலாலும் இந்த காரியம் நடக்க போவதில்லை. ஆண்டவருடைய ஆவியால் இது நடக்க போகிறது. ஜக்கரியா, உன்னுடைய ஆற்றலால் அல்ல. 24 மணி நேரம் சரி போகல, இரவும் பகலும் வேலை செய்த உன் கடன் தீராது. உன் நோய் மாறுவதற்காக உயர்ந்த மருத்துவர்கள், உயர்ந்த மருத்துவமனை எல்லா இடங்களுக்கும் சுற்றி திரிகிறார். கண்டிப்பாக சொல்லுகிறேன், மருந்தோ பச்சளை அல்ல சுகம் கொடுப்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்னார் கிதியோனுக்கு, தம்பி, உன் கைகளால் நீ யுத்தம் செய்ய போவதே இல்லை. யுத்தம் என்னுடையது. நீ விசுவசித்தால் போதும். ஆமென். நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்களேன். விசுவசிக்கிறேன். எந்த அளவுக்கு? அப்போ அப்போ முழுமையாக விசுவசிங்களேன், கத்துக்குங்களேன். அப்ப கிதியோன் அவர் கையால ஏதாவது பண்ணாரான்னா பண்ணல. கடவுளே விரோதிகளை அவர்கள் கையில் ஒப்படைத்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுக்குள்ளாகவே வெட்டி கொண்டு மடிந்து போனார்கள். கிதியோன் செஞ்சது என்ன தெரியுமா? யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் வெற்றி தருகிறார். யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் வெற்றி தருகிறார். இதுதான் அவர் செய்த மந்திரம். யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம். ஒருமுறை வானமதிர சொல்லுங்கள், யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், ஏசாயாவுக்கு ஸ்தோத்திரம், யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அவர் வெற்றி தருகிறார். இந்த ஜெபத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகங்கள் எறும்புகளை போல சேர்ந்துருச்சு. அவ்வளவு ஜனங்க எதிராளி படையில. ஒருத்தர் தூங்கிட்டு திடீர்னு கனவு வருது, ஒரு பெரிய ரொட்டி உருண்டு வந்து அவங்க கூடாரத்து மேல விழுந்துருச்சு.
துடிச்சு பிடிச்சிட்டு வெளியில வரான். இன்னொருத்தன் கேட்கறான், என்னடா ஆச்சு? ஒரு பெரிய ரொட்டி எங்க மேல இருந்து விழுந்துருச்சு. நம்ம மேல ரொட்டி யாரு? நானே வானில் என்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. உன் எதிராளிகள் கூடாரம் இன்றைக்கு செதறி போக போகிறது. நம்புறவங்க கைத்தட்டி நன்றி சொல்லும். உன் எதிராளிகளுடைய கூடாரம் இன்றைக்கு நாசனமாகிறது. இன்றைக்கு விசேஷமாக 7 குடும்பங்கள் அந்த வீட்டை விட்டு ஓடிலாமா? அவ்வளவு பிரச்சனைகள் 7 குடும்பத்தில். அந்த கூடாரத்தின் மேல் ஆண்டவருடைய இரக்கம் இறங்கி வருகிறது. அதே சமயத்தில் பிசாசுடைய கூடாரத்தின் வேர்கள் பிடுங்கப்படுகிறது. இன்றைக்கு அது நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நடுவில் கண்ணில தெரியாம கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு. அந்த கண்ணீர் நின்று இருக்கிற யார் அது? அது ஒரு வியாதி. கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். யாருக்காவது அது மாதிரி வியாதி இருக்கா? கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். ஐயா உங்களுக்கு வடிஞ்சிட்டே இருக்கா? இங்க இப்போ காலையில வரைக்கும் இருந்துச்சா? இப்போ நின்றுச்சா? தண்ணி வருதா? கடலை தட்டி நன்றி சொல்லுவோமே. ஹல்லேலூயா. வலமையோடு கடலை தட்டணும், அவ்வளவுதானா? அந்த அப்பாக்கு எத்தனை வருஷமோ எத்தனை மாசமோ கண்ணில் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், இவர் இங்க வந்ததுல இருந்து அந்த கண்ணீர் வரவே இல்லை, இனியும் அந்த கெட்ட நீர் வரப்போவதும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்கள யாரோ ஒருவருக்கு வெட்டு வரும். யாருக்காவது இருக்கிறீங்களா வெட்டு வர்றவங்க? வேற யாராவது இருக்கிறீங்களா வெட்டு இருக்கிறவங்க? எந்திரிச்சு வாங்க. அந்த வெட்டு இனி வராதுன்னு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெட்டு அந்த அண்ணனை கேட்பான், அண்ணன் வெட்டு வரும்போது இப்படி இழுக்குமா? எப்படி இருக்கும்? அப்படிதான் இழுக்குமா? ஆண்டவர் கரலை உயர்த்தி வந்து முட்டி போடுங்க, முட்டி போடுங்க, கரலை உயர்த்தி சொல்லி ஏசப்பா சொல்றாரு, உனக்கு வெட்டு வரவழைத்த உன் எதிராளிகளுடைய கூடாரத்தின் மேல் நற்கருணை நற்கருணை உன் எதிராளின் கூடாரத்தில் விழுகிறது. உனக்கு எதிராக செய்யப்பட்ட கூடாரத்தில் விழுகிறது. கூடி பேசி உன் குடும்பத்தை சீரழிக்க நினைத்தவருடைய கூடாரத்தில் இயேசுவின் நற்கருணை விழுகிறது. இயேசுவின் வல்லமை விழுகிறது. இந்த நேரத்தில் வலது கை தோள்பட்டையில் கையை உயர்த்த முடியாதவர்களுக்கு இப்பொழுது விடுதலை கிடைக்கிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி பாருங்கள். உங்கள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இடது கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. வெட்டு இனி வராது, வெட்டு இனி வராது. உன் கூடாரத்தின் மேல் நற்கருணை உருண்டு வந்து விழுந்திருக்கிறது. ரொட்டி 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 இயேசுவினுடைய உணவு, இயேசுவினுடைய உடல் உன் விரோதிகள் மீது வந்து விழுந்திருக்கிறது. நன்றன் 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 நன்றன். ஸ்தோத்திரம் 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 கவனிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இந்த கழுத்துக்கு பின்பாடு பின்பக்கம் நரம்பு வலியினால இந்த பக்கம் திருப்ப முடியாம வந்த 2 பேர். யாராவது கழுத்து பின்பக்கம் இந்த இடத்துல வலியினால இப்படி திரும்ப முடியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்ப திரும்பி பாருங்க. முன்னாடிக்கும் இப்பத்துக்கு எப்படி இருக்கு?
நல்லா இருக்கா? எத்தனை நாள் இப்படி திருப்ப முடியாம இருந்துச்சு? 4 வருஷமா இருந்துச்சு. 4 வருஷமா இப்ப திருப்பின மாதிரி திருப்பாங்க இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு நல்லா கரல் கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நல்லது ஒரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லது ஒரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதி தீரம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதி தீரம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கவனிங்க. உங்கள யாரோ ஒருத்தருக்கு ரத்த வியாதி இருக்கிறது. அந்த ரத்தம் என்னன்னா ஒரு லிக்யூட தண்ணியா போகணும் இல்லையா? ஆனா உங்கள ஒருத்தருக்கு ரத்தம் அங்கங்க கட்டி போகுது, மறுத்து போறதும் கால் வீக்கமாகிறதும் அதுதான் காரணம். யாருக்காவது அப்படிப்பட்ட வீக்கங்கள் இருக்க உடம்புல? அங்கங்க வீக்கங்கள் இருக்குது, திடீர்னு வீங்கிறது, திடீர்னு வீக்கம் இருக்கிறது, திடீர்னு நரம்பு இழுக்கிறது. யாராவது இருக்கிறீங்களா? விசேஷமா இந்த தலையில் இருக்கிற பகுதியில் கூட அந்த ரத்தம் உறைஞ்சி போயிடும். அப்போ நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே கோமா ஸ்டேஜில் இருக்கிறமா அப்படியே பார்ப்பீங்க. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? அந்த மாதிரி கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? யாராவது வந்திருக்கிறீங்களா? அம்மா நீங்கள் கையை உயர்த்தினீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? திமிர் பிடிச்சிக்குமா? உடம்புலாம் வேற யாருக்காவது வந்து முட்டி போடுங்க. வேற யாராவது உடம்புல வீக்கங்கள், விசேஷமா வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் வந்துட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழத்தை அமுக்கி பார்க்குற மாதிரி அந்த வீக்கம் இருக்கும். நீங்கள் இன்னும் கிரகிக்கல. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? கிரகிக்காமல் இருக்கிறீங்க. மாம்பழத்தை, அழுகி போன மாம்பழத்தை தொட்ட குழக்குழன்னு இருக்கும் பாருங்க, எந்த நேரத்தில் வெடிக்குமோ அது மாதிரி ரத்தம் கட்டி போகிற வியாதி. ரத்தம் நீர் மாதிரி போகணும், ஆனால் கெட்டியாக உலர்ந்து போகிற அந்த வியாதி ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒருவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஒருவேளை இங்கே இல்லாமல் இருக்கலாம், யாராவது வீட்டில் இருக்கிறவங்களுக்காக செபிக்கலாம், அல்லது இந்த லைவ் ப்ரோக்ராம் நம்ம போடும்பொழுது இதை பார்க்கிறவர்களுக்காக கூட அந்த சுகத்தை கொடுக்கலாம். கரங்களை உயர்த்தி அந்த நபருக்கு இது அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ரத்தம் கட்டி போவதனால் அங்கங்கே கட்டி, அங்கங்கே வலிகள், அங்கங்கே வீக்கங்கள் ஆண்டவரை சுகப்படுத்தும், ஆண்டவரை பலப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உடம்பெல்லாம் முள்ளு குத்துற மாதிரி இருக்கா? யாருக்காவது 3 பேர் வந்திருக்கிறீங்க, பாதத்தில், முழங்கால, கையில் முள்ளு குத்துற மாதிரி, சின்ன சின்ன முள்ளு குத்தி ஊசி போட்டு இழுக்கிற மாதிரி யாருக்காவது இருக்குதா? 3 பேருக்கு வாங்க, எந்திரிச்சு வாங்க. இன்னும் 2 பேர் யாரு? இந்த முள்ளு குத்தி எல்லாம் ஒரு 50, 30, 20, 10 முள்ளு குத்துனா எப்படி? அந்த மாதிரி எந்திரிச்சு வாங்க, நீங்கள் வாங்க. இன்னொருத்தர் யாருங்க? 3 பேர் ஆண்டு. முள்ளு, வைப்பாடு, பில்லி சூன்யம், மந்திர தந்திரங்களால் ஏற்படுவது. இரவுல தூங்கிட்டே இருக்கும்போது தேள் கொட்டின மாதிரி, பாம்பு கடிச்ச மாதிரி, இந்த வலியிலிருந்து நிரந்தர விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நம் பாடி ஆண்டவரை ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைந்த
அன்புமிக்கவர்களே, கிதியோன் யுத்தம் முடிந்து பாசறையில் எல்லோரும் செத்து கிடக்கிறார்கள். கிதியோன் போய் தன் கண்களால் பார்த்த விஷயம் என்னவென்றால், அவன் தன் கையால் ஒருவரை கூட கொலை செய்யவில்லை. செத்தவர்கள் தங்களுக்குள்ளே மடிந்து போனார்கள், தங்களுக்குள்ளே வெட்டி கொண்டார்கள். யுத்தம் யெகோவாது என்பதை நீங்கள் ஒப்பு கொடுத்துவிட்டு நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்கள் விரோதிகளுடைய மரணத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். 4 வருடம் தலை திருப்ப முடியாது. ஐயா, உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் சொல்றார், அடுத்த மாசத்துக்கு கொம்பு இல்லாம நீ நடந்து வருவீங்கன்னு சொல்றார். கடவுளை பற்றி நன்றி சொல். ஒவ்வொன்றாக விசுவாசத்துக்குள் கடந்து வர கடந்து வர கடந்து வர பிசாசு நம்மை பிடித்து வைத்திருக்கிற பிடிப்புகள் தகர்த்து போகும். ஆனால் இன்றைக்கு வாசிப்போம் விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மோயிசன் கீழிருந்து தெய்வ அனுபவத்தை பெறுவதற்காக சீனாய் மலையில் ஏறினான். இன்றைக்கு திருவண்ணாமலையிலிருந்து 3 பேர் வந்திருக்கிறாங்க. எங்க அண்ணன், எங்க அண்ணி, அண்ணியோட பையன். அப்படி சும்மா எந்திரிச்சு நில்லுங்களேன். அல்லேலூயா. எங்க 2வது அண்ணன், அண்ணி, அவங்களுடைய பையன் எபி பிரான்சிஸ். உங்களை அன்போடு வரவேற்க நன்றி. வந்திருக்கா உட்கார். திருவண்ணாமலையிலிருந்து ஆக மலை மேல் ஏறின மோயிசனுக்கு கடவுளுடைய அனுபவம் கிடைத்தது. நீங்கள் ஒன்றை விட்டுவிடாமல் இன்னொன்றை பெற முடியாது. நீங்கள் ஒன்றை விட்டுவிடத்தான் வேண்டும். அழுவதை விட்டுவிடுங்கள், புலம்புவதை விட்டுவிடுங்கள், பயப்படுவதை விட்டுவிடுங்கள், குற்றப்பழி உணர்வோடு இருப்பதை விட்டுவிடுங்கள். கடவுள் எப்பொழுதோ மன்னித்து விட்ட பாவத்தை இன்னும் நீங்கள் நினைவு கூர்ந்து அங்கலாய்த்துக் கொண்டு இருக்காதீர்கள். வருங்காலத்தை கடவுள் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று நம்பிக்கையில் நித்திரை போங்கள், குழம்பாதீர்கள். மோயிசன் ஒரு முடிவெடுத்தார், ஆடுகளை விட்டுவிட்டு நான் அங்கு போவேன். அங்கே போனவருக்கு தெய்வ அனுபவம் கிடைத்தது. அவர் இஸ்ராயல் மக்களை வழி நடத்தினார். நாட்கள் வந்த பொழுது 10 கட்டளை பெறுவதற்காக மோயிசன் 40 நாட்கள் சீனாய் மலையில் காத்திருந்தார். எத்தனை நாட்கள்? நாம் வாசிப்போம் 26ஆம் வசனத்தில். முக்கியமாக 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே அவர் 40 நாட்கள் கடவுளோடு இருந்தார். மோயிசன் திரும்பி வராமல் தாமதிப்பதை கண்டு மக்கள் ஒருவர் புலம்பி தங்கள் நகைகளை கொண்டு ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் அதை வழிபடவும் கொண்டாடவும் துணிந்தார்கள். மோயிசன் இறங்கி வரவில்லை என்றவுடனே பொறுமை இழந்து போனார்கள், நம்பிக்கை இழந்து போனார்கள். நீங்கள் கடவுளிடம் கேட்ட ஒரு காரியம் நிறைவேறாத பொழுது நம்பிக்கை இழப்பிற்கு போகிறீர்களோ, வேறு தெய்வத்தினிடத்தில் போனீர்களோ, அவற்றுக்கு படைக்கப்பட்டவற்றை பிரசாதம் என்று உண்டீர்களோ, கண்ணிருந்தும் பார்க்க முடியாமல், காதுகளிலிருந்தும் கேட்க முடியாமல், கையிருந்தும் தொட முடியாமல், காலிருந்தும் நகர முடியாமல் இருக்கும் மனிதரால் செய்யப்பட்ட பொம்மைகளுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்தீர்களோ? அவர்கள் மோயிசன் வர தாமதமான உடனே மனம் திமிர் பிடித்தது. கன்றுக்குட்டியை செய்து கொண்டார்கள். தோலின் மீது வைத்து நீதான் எங்களை விடுவித்தாய், ஐகுப்து தேசத்திலிருந்து நீதான் எங்களை மீட்டெடுத்தாய், உனக்கு ஜே ஜே, நீ வாழ்க என்று கன்றுக்குட்டிக்கு அவர்கள் துதி செலுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, நீ நல்லவனா, நீ நல்லவனா, உன் விசுவாசம் உண்மையானதா இல்லையா என்று கடவுள் எப்பொழுது கண்டறிவார் என்றார், நீ கேட்டதை கொடுக்காமல் தாமதிக்கிற பொழுது. உன்னை வியாதிக்கு அனுமதிக்கிற பொழுது, உன் உறவுகள் உன்னை உதாசனப்படுத்தி தூர எரிந்த பொழுது, உனக்கு நஷ்டம் ஏற்பட்ட பொழுது,
விசுவாசம் எண்பிக்கப்படுகிறது. ஆமென். புரியுதா தம்பி? புரியுதா? ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க. உன் துயரத்தில், உன் வியாதியில், உன் தனிமையில் கடவுள் தாமதிக்கும் பொழுது உன் விசுவாசம் எண்பிக்கப்படுகிறது. நீ உண்மையுள்ள விசுவாசியாக இருந்தால் கடவுள் கொடுக்கும் வரைக்கும் காத்திருப்பேன் என்று நீ காத்திருந்திருப்பாய். நீ கடவுளை உண்மையாக நேசிக்கிறவனா என்றால் இந்த நிமிடம் கூட அவருடைய பாதத்தில் பொறுமையோடு காத்திருப்பாய். ஆனால் நீ ஒரு முன்கோபை, நீ ஒரு அவசர கொடுக்கு. நான் கேட்டது சீக்கிரம் தர வேண்டும் என்று கடவுளிடத்தில் போராடுகிறவன் நீ. கடவுளே, உன் விருப்பத்தின்படி நாளில் அது எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுகிற தாழ்ச்சி உனக்கு இல்லை. நான் செய்கிறேன், எனக்கு வெற்றி கொடு. வீட்டை கட்டுகிறேன், கட்டி முடித்துக் கொடு. நிச்சயம் செய்திருக்கிறேன், கல்யாணத்தை முடித்துக் கொடு. பரீட்சை எழுதியிருக்கிறேன், வெற்றியை கொடு. கல்யாணம் செஞ்சிட்டம், புள்ளையை கொடு. அதற்கு முன்பாக நான் ஆண்டவரிடத்தில் இதை செய்யலாமே என்று கேட்கவில்லை. நான் இந்த குருத்துவ பிரயாணத்தில் கடன் பிரச்சனை இருக்கிற நிறைய பேர் நான் பார்க்கிறேன், ஜெபிக்கிறேன். அந்த கடன் தீருடன் சொல்லும்போது அவங்களுக்காக இன்னும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார். மௌனமாய் இருப்பது எதனால்? விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அவங்க ஆட்டுக்குட்டியை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு சுமந்து ஆடி பாடினார்கள். அப்போ மோயிசனிடத்தில் யெகோவா ஆண்டவர் சொன்னார், உன் மக்களை போய் பார், வணங்கா கழுத்துள்ளவர்கள். பாலைவனத்திலே அவர்களை நடத்திய பொழுது எத்தனை அற்புதங்கள் செய்தேன், எத்தனை அற்புதங்கள் செய்தேன். இன்றைக்கு அவர்கள் என்னை மறுதளித்தார்கள். நீ காத்திருக்கிறது ஒன்றுதான் உன்னுடைய பணி. விசுவசித்து காத்திருக்க வேண்டிய ஒன்றுதான் உன்னுடைய பணி. அது ஒன்றுதான் கடவுள் உன்னிடத்தில் கேட்பது. ஹல்லேலூயா. இதை நான் உனக்கு செய்ய முடியும் என்று நம்புகிறாயா? நீ நம்புகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் அளவு அவருக்கு தெரியும். சில பேர் 5 பெண்களை காதலித்திருப்பார்கள், சில பேர் 5 ஆண்களை காதலித்திருப்பார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் அவர்கள் சொன்னது, நான் உன்னை காதலிக்கிறேன். அப்புறம் ஏன்டா 5வது? அதுதான் சொல்றேன், உங்கள் விசுவாசத்தில் அளவுகள் இருக்கின்றன. உங்கள் விசுவாசத்தில் அளவுகள் இருக்கிறது. அது எப்பொழுது முழுமையாக அடைகிறதோ நீ கேட்பதை கடவுள் கொடுப்பார். அத்தோடு சேர்த்து பரலோகத்தையும் கொடுப்பார். இந்த ஒரு வசனத்திற்காக கைத்தட்டி நன்றி சொல்லுங்கள். இது ஒரு வெளிப்பாடு. உன்னை காத்திருக்க வைத்து, நீ யோக்கியமானவன், நீ அருகதையானவன், நீ அவருக்காக காத்திருக்கிறார், நீ பொறுமையுடையவள், நீ நம்பிக்கைக்குரியவள் என்பதை அவர் அறிகிற பொழுது நீ வேண்டியதை கொடுப்பது மட்டுமல்லாமல் பரலோகத்திலும் உனக்கு இடம் கொடுக்கிறார். அதுதானே மிகப்பெரியது, அதுதானே மிகப்பெரியது. நான் வேண்டியதை பெற்றுவிட்டு கடவுளை இழந்து போனால் என்ன பயன்? ஆகவே நான் காத்திருப்பேன். 29வது வசனம், மோயிசன் பார்த்தார். கவனியுங்கள், நீங்கள் 2 தெய்வங்களுக்கு எப்படி பணி செய்ய முடியும்? இன்றைக்கே தீர்மானம் செய்யுங்கள். யெகோவா தான் இறைவன் என்றால் என்னிடம் வந்து நில்லுங்கள். அந்த கன்றுக்குட்டி தான் உங்களை காப்பாற்றியது என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அங்கேயே நில்லுங்கள் என்றார். மோயிசன் தனி மனிதன், எவ்வளவு போராடினார். வணங்கா கழுத்துள்ள மக்கள், எத்தனை முறுமுறுப்புகள், எத்தனை சண்டைகள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை சோதனைகள். மோயிசன் அவை எல்லாவற்றையும் கடந்து பொறுமையோடு இவர்களை நடத்தி கொண்டு வந்து கடைசியில் கடவுளிடத்தில் முகமுகமாய் பேசி 10 கட்டளைகளை பெற்று வருவதற்கு முன்பாகவே திமிர் பிடித்த இஸ்ராயல் மக்கள் முறுமுறுத்து திசை மாறி போனார்கள். மோயிசன் 10 கட்டளைகளையும் கொண்டு வருகிறார். இவங்க கண்ணுக்குட்டி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. கடவுள் நீ கேட்டதை கொடுப்பதற்கு முன்பாகவே நீ விக்கிரகத்துக்கிட்ட போயிருப்பியா?
குழந்தை கொடுப்பதற்கு முன்பாகவே நீ வேற ஒரு காரியத்திற்கு போயிருப்பியா? சண்டை தீர்வதற்கு முன்பாகவே மந்திரவாதி கிட்ட போயிருப்பியா? ஆண்டவர் பார்த்தார். அவர் மோசேயினிடத்தில் சொன்னார், உன் ஜனங்களை போய் பார், என்ன பண்ணிருக்கிறார்கள் போய் பார். மோசே 10 கட்டளைகளை அன்போடு சுமந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் தேர்ந்தெடுத்த மக்களுக்காக அவர் கொடுத்த சட்டம். அப்பா கீழே இறங்கி வந்தார். 10 கட்டளை முதல் கட்டளை எது? உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே. இஸ்ராயேல் மக்கள் முதல் கட்டளையே கடைபிடிக்கவில்லை. மோசே போட்டு உடைத்தார். 10 கட்டளையின் பலகை 2ஆய் உடைந்து போனது. அவர் அழுதார், இந்த தெய்வத்தை நீங்கள் இப்படி துரோகம் செய்வீர்களா? அவர் சொன்னார், நீங்க அப்படி இருந்துட்டு போங்க, யெகோவா தான் கடவுள் என்றார், என்னோடு வந்து நில்லுங்கள். உங்களுக்கு தெரியுமா, கன்றுக்குட்டியோடு ஏராளமான போர்கள் நின்று போய்விட்டார்கள். லேவியர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் மோசேயோடு சேர்ந்து கொண்டார்கள். நீ திரும்பி வருவியா? அல்லது உன் கஷ்டத்திற்காக, கண்ணீருக்காக, யாரோ சொன்னார்கள் என்பதற்காக விக்கிரகத்தை வழிபட போறியா? அவங்க மோசேயோடு வந்தார்கள். கடவுள் பூமியை பிளக்க செய்தார். அவர்கள் அனைவரும் உள்ளே போய் சென்று போனார்கள். நீ கடவுளுக்காக வாழ். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், நீர் ஆசீர்வதிக்காமல் போனாலும் உண்மையே நம்பி இருப்பேன் என்று காத்திருந்து பலனடை. ஹல்லேலூயா. காத்திருந்து பலனடை. காத்திருந்து பலனடை. காத்திருந்து பலனடை. கழுகு இருக்கிறது அல்லவா, அது 15 வருடம் வாழுமாம். 15 வருடம் அது வயது வருகிற பொழுது முடியெல்லாம் கொட்டி போகுமா, இந்த நகை எல்லாம் பழசா ஆயிடுமா, அது மூக்கெல்லாம் இறையை பிடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கூர்மையை இல்லாம போகுமா. அந்த கழுகு யோசிக்குமா, நான் என்ன பண்ணுவேன், இப்படியே இருந்து செத்து போகவா அல்லது என் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளவா? அது யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறது, என் வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். சொல்லுங்கள், என் வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். என் வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். Do or die. வாழ் அல்லது செத்துமடி. அந்த கழுகு இப்படி ஒரு முடிவெடுத்தது, என் வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். ஆகவே தன் மூக்கினாலே, அலகையினாலே தன்னிடம் இருக்கிற எல்லா இறக்கைகளையும் பீத்தெறிந்தது. பாறையின் மேல் போய் தன் நகத்தை இடித்து உடைத்தது. தன் மூக்கையும் அப்படியே இடித்து உடைத்தது. மூக்கிலிருந்து ரத்தம், பழைய மூக்கு உடைந்தது. பழைய நகங்கள் இறுகி போனவை உடைந்தன. காலிலே ரத்தம், சரீரத்தில் எந்த முடியும் இல்லை. அது பல மாதங்கள் அப்படியே அமர்ந்திருக்குமா? தவம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தவம், தபசு, ஒருத்தல். மேலான வல்லமைகளை பெறுவதற்காக உங்களை நீங்களே தபசு, தவம். உங்களில் எத்தனை பேர் இடைவிடாமல் பல நாட்கள் நான் ஆண்டவருக்காக ஒரே நேரத்தில் நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் ஜெபம் சக்தியற்று போய்விடுகிறது. 10 நாட்களுக்குள்ளே உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகிறது. ஒரு மாதத்திற்குள்ளாகவே நீங்கள் ஒரு அவிசுவாசியை போல வாழ்கிறீர்கள். அந்த கழுகு 3 மாதங்கள் அப்படி இருக்குமா? இந்த 3 மாதத்திற்குள் என்ன நடக்கிறது? புதிய இறக்கைகள் வரும், புதிய அலகை தோன்றுகிறது, புதிய நகங்கள் தோன்றுகிறது. இந்த 3 மாதங்கள் பிற்பாடு அந்த கழுகு தன் நெஞ்சை நிமிர்த்தி சிலுக்குமா? அது இன்னும் 15 ஆண்டுகள் வாழுமா? கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். உனக்கு எந்த நோய் வந்ததோ தைரியமாக எதிர்கொள்.
எந்த பிரச்சனை வந்து இருக்கிறதோ தைரியமாக எதிர்கொள். கர்த்தரோடு சேர்ந்து எதிர்கொள். பழையவற்றை கழிந்துவிடு. கடவுள் ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும் நீ அவரிடத்தில் போராடு. மோயிசன் 40 நாட்கள் கடவுளோடு பேசினார். அவர் அந்த நாட்களில் உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கெட் த பவர் ஆஃப் காட்? எது முக்கியம்? நான் காத்திருப்பதை விட கடவுளுடைய அபிஷேகத்தை பெறுவது, கடவுளுடைய வல்லமையை பெறுவது, கடவுளை போல என்னை மாற்றிக்கொள்வது, கடவுளுடைய சாயலாக என்னை நிரப்பிக் கொள்வது. மோயிசன் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது அவர் முகம் பிரகாசித்தது. உங்கள் எத்தனை பேர் முகம் அப்படி பிரகாசிக்கிறது? நீங்கள் புலம்பி அழுகிறீர்கள், துக்கிக்கிறீர்கள். அதற்காகத்தான் 1 மணி நேரம் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தினார். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களில் யாரோ ஒருவர் கடனுக்காக இந்த தங்கத்தை வச்சு கடனா கொடுத்தீங்க. அதை வச்சு விற்று கடன் அடைங்க, அப்புறமா மூட்டு கொடுங்க. நகை திரும்பி வரவே இல்லை. யார் அது? ஒருத்தர் நம்பி நகையை கொடுத்தீங்க, அந்த நகை திரும்பி வரவே இல்லை. வாங்கம்மா, எந்திரிச்சு முன்னாடி வந்துடுங்க. கரங்களை வைத்து அந்த அம்மாவுக்காக செபிப்போமா. அவங்க எவ்வளோ நல்லதுக்காக உதவி செஞ்சுருக்காங்க. அந்த நகையும் வரல, பணமும் வரல. அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ திட்டி இருப்பார். மகளை கரங்களை வைத்துச்சு, மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதே போல பணம் கொடுத்து திரும்பி வரலன்ற கூட எந்திரிச்சு வந்துருங்களேன். அந்த கட்டுகளை உடைச்சிருவோம். பணம் கொடுத்தேன், திரும்பி வரல. பணம் கொடுத்தேன், திரும்பி வரல. முன்னாடி வந்துருவாங்க. அங்கிருந்து அப்படி முன்னாடி வந்துருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். திருப்பி வர முடியல, திருப்பி தர முடியல அப்படின்றது வேற. திரும்பி தரவே மாட்டிருக்க. மனதுருக்கும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே, ஸ்தோத்தரிப்பே. இந்த முட்டி போட்டவங்க நல்லா கண்ணு மூடி ஆழமா ஜெபிக்க, ஆழமா ஜெபிக்க. ஏசப்பா முன்னாடி இருக்கா. கூப்பிட்டது உன்னை அவர்தான். உன் நகை போச்சுன்னு சொன்னது அவர்தான். நீ கொடுத்த பணம் திரும்பி வராம அங்கே தடப்பட்டு கிடக்கு. கொடுக்க மாட்டேன்றான். அதை கொடுத்தாதான் நீ கடன் அடைக்க முடியும். உன் ஆசீர்வாதம் தடைப்பட்டு கிடக்கிறது. உன் ஆசீர்வாதம் ஒரு இடத்துல புதைஞ்சு கிடக்குது. அது வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை மாறிடும். உன் குடும்பத்துல பிரச்சனைகள் போயிடும். ஆனா வரலையே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சேனைகளுக்குள் பாய். இன்றையிலிருந்து ஆண்டவரிடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவழித்து ஜெபித்து காத்திரு. உன் நகை திரும்பி வரணும். அந்த பணம் திரும்பி வரணும். நீ கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு மத்தவன் உண்ணக்கூடாது. என் உழைப்பை நானும் என் பிள்ளைகளும் உண்ணணும். என் வயலினுடைய அறுவடையை நாங்கள் அனுபவிக்கணும். உழைக்கிறது நானு, அனுபவிக்கிறது அவங்களா? இந்த சாபு எனக்கு வேண்டாம் ஆண்டவர்னு சொல்லி நாம் பாடி செபிப்போமா? ஆண்டவர் இங்க இருக்கிறார். ஏசப்பா இங்க இருக்கிறார். நல்லவர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அது காலைதோறும் புதிதாயிருக்கும், அது காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா,
யாராவது வேலை செய்கிறீங்களா? கிரேன் ஆப்ரேட்டர், மண் அள்ளுற ஜேசிபி, அந்த வேலையில் யாராவது இருக்கிறீங்களா? மண் கல் ஜல்லி அள்ளுற ஜேசிபி ஓட்டுநர் யாராவது இருக்கிறீங்களா? அவரில் யாரோ ஒருவர் ஆண்டவர் அதாவது அந்த கல் உடைக்கிற இடத்துல வேலை செஞ்சு அவங்க நுரையீரல்லாம் கெட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. மிக முக்கியமானது நான் ஆண்டவரோடு என்னை இணைத்துக் கொள்வது. நம் பலவீனமானவர்களின் ஆம்தான். ஆகவே நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம யார் யாருக்கோட உறவினர்களா நண்பர்களா இருக்கிறோமோ அவங்க கிட்ட இருக்கிற தெய்வத்தை எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருவோம். கடவுளுடைய சொந்த மக்கள் அவரை மறந்து விடுவதுதான் மிக வேதனையான விஷயம். யோசுவா வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த நாட்டினுடைய தெய்வமாகிய பாகாலை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கடவுளுக்கு பிடித்தமானது இல்லை. அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டை ஆண்ட ராஜாவுடைய சிலையையும் அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். பூமியில வாழ வேண்டும் அல்லவா? போன வாரம் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன். ஒரு மகளுக்கு குழந்தையே இல்லை. ஹாஸ்பிட்டல் போனப்போ கணவருக்கு தான் குறைன்னு சொல்லிட்டாங்க. கணவருக்கு தெரியாது. வீட்டில் என்னன்னா மாமனாரும் மாமியாரும் நாத்தனாலும் இவளை பார்த்து மலடின்னு சொல்லிட்டே இருக்காங்க. வீட்டுக்காரும் அப்படிதான் சொல்றார். அவ சொல்றா, உண்மை கதையை சொல்லலாம், என் வீட்டுக்காரர் தாங்க முடியாது, அதனால நான் தாங்கிக்கிறேன், என்னை மலடின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ட்டு கடந்த 18 வருடமாக அவள் மலடி என்கிற சுமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாள். ஆனால் அடிப்படையில் மலட்டுத்தன்மை ஆணுக்குத்தான் இருந்தது. அவ சொன்ன விஷயத்தில் ஒரு பாதிப்பு என்னன்னா, ஒருத்த வந்திருக்கான், நான் உனக்கு குழந்தை தரேன், அது உன் புருஷனுக்கு பிறந்தது நீ சொல்லிடு. அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்துக் கொண்டே வந்தால் விசேஷமாக 3ஆம் வசனம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அவர்களுக்கு முன் சென்று தன் சகோதரனை நெருங்கி 7 முறை தரையில் விழுந்து ஹல்லேலூயா. இது யாக்கோபை பற்றியது. தன் அண்ணனுக்கு எதிராக துரோகம் செய்து ஜெயிச்சிட்டேன், ஆனா வாழ்நாள் முழுவதும் பயத்திலும் குற்றப்பழி உணர்விலும் யாக்கோபு வாழ்ந்தார். ஹல்லேலூயா. எப்படியும் ஒரு நாள் அண்ணன் கையில மாட்டிக்குவோம், அதனால போயிட்டு மன்னிப்பு கேட்போன்னு சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். அவர் மன்னிப்பு கேட்ட அந்த நேரத்திலேயே ஈசாவு கூட யாக்கோபை மன்னித்து, ஏண்டா என்னை விட்டு எவ்வளவு நாள் நீ தூரமா இருந்த. ஆகவே அன்புக்குரியவர்களே, நீ உன் சுய அறிவை சார்ந்து இருக்கும் வரைக்கும், நீ செஞ்சதுதான் சரின்ற வரைக்கும் உனக்கு நிம்மதியே இருக்காது. இன்னைக்கு நீ ஜெயிச்சிருவே, வாழ்நாள் முழுச நீ தோத்துருவே. ஆனால் கடவுளுக்காக விட்டு கூட இன்னைக்கு தோத்து போய, வாழ்நாள் முழுவதும் நீ வெற்றி அனுபவிப்பாய். இதுதான் ரகசியம். கடவுளுக்காக விட்டு கொடுத்தவர்கள் கெட்டதும் இல்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதும் இல்லை. யெகோஷுவா சொன்னார், நீங்கள் ஏன் இந்த காலத்தின் சுழற்சிக்கேற்றபடி மாறுகிறீர்கள்? ஏன் காலத்தின் சுழற்சிக்கேற்றபடி நீங்கள் அசைகிறீர்கள்? அந்த ராஜாவை வணங்குற சோறுக்காக, இந்த மக்களுடைய தெய்வத்தை வணங்குற வெற்றிக்காக. நமக்கு இருப்பது ஒரே ஒரு தெய்வம் அல்லவா? நாம் வாசிப்போம். யெகோஷுவா 24:15 அவர் சொன்னார், ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது
தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வழிபட்டு வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியன் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள்? அல்லேலூயா. கவனிங்களேன், நமக்கு ஒரே ஒரு தெய்வம் தாங்க, யெகோவா. அவர் அனுப்பின அவருடைய மகன் இயேசு. அவர் இருவரிடத்திலும் புறப்பட்டு வருகிற ஆவியானவர் மூவர் தெய்வம். மாதா புனிதர்கள் அத்தனை பேரும் புனிதர்கள், கடவுள்கள் அல்ல. அவர்கள் கடவுள்கள் அல்ல. இங்கே யெகோஷுவா என்ன கேட்கிறார்னா, அமோரிய தெய்வங்கள், ஆத்து பக்கத்துல இருந்த தெய்வங்க, குளத்து பக்கத்துல இருந்த தெய்வங்க, மரத்துக்கு பக்கத்துல இருந்த தெய்வங்க, எத்தனை தெய்வம், நீங்க எந்த தெய்வத்தை நீங்க கும்பிட போறீங்க? இந்த தெய்வத்தை கும்பிட்டு அதை கும்பிடாவிட்ட கொண்டுடுமோ? நான் ஆந்திராவில் முக்குந்தபுரம்ல இருக்கும் பொழுது மக்களை ஜபத்து கூப்பிடு, ஒரு வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் வரமாட்டாங்க. ஏமா வரமாட்டேங்கிறீங்க? நீ என்ன விட்டு போனியா? டிராக்டர் ஏற்றி உன் புருஷனை நான் கொள்றேனா இல்லையா பார். பிரைஸ் சொல்லலாம். வரவே மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யெகோஷுவா இன்னும் எத்தனை தெய்வங்களுக்கு நீங்கள் பயப்பட்டு வழிபாடுகள் செய்து கொண்டிருப்பீர்கள்? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். தீர்மானம் உன்னுடையது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். யார் எப்படி போனா சரி, கோபப்பட மாட்டேன் இனி என்று ஒரு முடிவெடுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி. நான் ஊரை சொல்ல விரும்பவில்லை. நம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் தான் ஒரு அக்கா அழுதார்கள். கணவர் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனாலும் கணவர் இல்லாத நேரத்தில் கணவரை விட அழகு, கணவரை விட படித்தவர், கணவரை விட திடகாத்திரமான ஒரு மனிதனோடு கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டார்கள். அது சுவையாக இருந்தது. கணவருக்கு தெரியாததனால் மிக சுவாரஸ்யமாக இருந்தது. ஹல்லேலூயா. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் தான். பிற்பாடு அதை விட்டுவிட வேண்டும், அவனை விட்டுவிட வேண்டும் என்று அவள் துடிக்கிற பொழுது அவன் சொன்னானாம், உன் பொடி என் கையில, உன் குடுமி என் கையில, உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி பயமுறுத்தி பயமுறுத்தி இன்றைக்கு வரைக்கும் அவள் அவனோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறான். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, நான் இப்படித்தான் வாழப்போகிறேன். கல்யாண வீட்டுல உன் பேர் போடலையா, சண்டை போட்டுட்டு நிக்காத, அது பழைய மனுஷி. பந்தியில உனக்கு முதல் இலைய போடலன்னு சண்டை போடுறியா, அது பழைய மனுஷி, விட்டுடு. உன் குடும்பத்தில் உன்னை கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா, விட்டுடு. உனக்குரிய மரியாதையை கொடுக்க மறுக்கிறார்களா, விட்டுடு. நான் சொல்லுகிறது புரிகிறதா? கிரக பிரவேசத்திற்கு உன்னை கூப்பிடலன்னு வருத்தப்படாத. பிறந்த நாள் விழாவுக்கு உன்னை அழைக்கவில்லை என்று வருத்தப்படாத. பைபிளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாராவது கூப்பிட்டா கடைசி சேர்ல போய் உட்கார். அப்பொழுது உன்னை வந்து அவங்க கூப்பிடுவாங்க, வாங்க ஐயா, நீங்க ஏன்பா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீ துரு போய் முன்னாடி உட்காராத. உன்னை விட மதிப்புக்குரியவர்கள் வந்தா, சார் கேன் யூ குயிட் த பிளேஸ், கொஞ்சம் இடத்தை விட்டு பின்னாடி போய் உட்காரீங்களான்னு சொல்லுவாங்க. அது அவமானமாக இருக்கும். ஒரு முறை 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் தருகிற மரியாதையை விட இந்த உலகம் தருகிற மரியாதை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அந்தஸ்தை விட எனக்கு இந்த உலகம் கொடுக்கிற அந்தஸ்து வேண்டாம். இந்த உலகம் கொடுக்கிற எந்த ஒரு பேரும் மதிப்பும் எனக்கு வேண்டாம். யெகோஷுவா சொன்னார், யோசுவா, நீங்கள் எப்படியாவது போங்கள், ஆனால் நானும் என் குடும்பமும் கர்த்தரை மட்டுமே நேசிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தினவர்கள் கண்களை மூடி உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படியாவது போட்டோம்,
உன் வீட்டு முன்னாடி குப்பையை கொண்டு வந்து கொட்டுட்டோம். வீம்புக்கு நீயே நிக்காத. பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்ல கேஸ் போடுறாங்க, நீயும் வீம்புக்கு நிக்காத. யுத்தம் யெகோவா. நீ கடைசியில் சாதித்திருப்பாய். ஆனால் அதற்குள் உன்னுடைய உயிர் பிரிந்திருக்கும். என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் நான் மன்னிப்பேன். நீ காத்திருப்பாய். அதற்குள் உனக்கு வயது ஆகி இருக்கும். நீ வயதான பிற்பாடு இப்படி யோசிப்பாய், என் திருமண நாட்களில் நான் வீணடித்து விட்டேன். என் மனைவியோடு நான் இப்படி இருந்திருக்கலாம், என் கணவரோடு நான் இப்படி நன்றாக இருந்திருக்கலாம், என் பிள்ளைகளோடு நான் இப்படி நன்றாக இருந்திருக்கலாம், எனக்கு வந்த வருமானத்தை இப்படி நான் செலவழித்திருக்கலாம், எனக்கு வந்த வருமானத்தில் இப்படி ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம் என்று பின்னாடி நீ புலம்புவாய். அதற்கு தான் இப்பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வாழ்ந்திரு, இன்றைக்கு மகிழ்ந்திரு, இன்றைக்கு உன் உறவுகளோடு சந்தோஷமாக இரு. Give forgiveness, மன்னித்து விடு, தூக்கி எறிந்து விடு அவர்களை மனதில் இருந்து. உன்னை காயப்படுத்தினவர்களை பற்றி நினைக்காதே. ஒரு நிமிடத்திற்கு மேலாக அவர்களுடைய நினைவு உன்னை சிறையிருப்பிற்கு கொண்டு செல்லக்கூடாது. என்ன அப்படி பண்ணிட்டாங்களே, என்ன அப்படி பண்ணிட்டாங்களே, என்ன அப்படி பண்ணிட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி சிறையிருப்பில் வைக்க விடாதே. அவர்கள் உன்னை ஆள விடாதே. துரத்து மனசில் இருந்து அவர்களை மன்னிக்கிறேன். சிலுவையிலிருந்து இயேசு சொன்னது அதுதான். அவர்கள் அறியாமல் செய்கிறார், மன்னிங்கள் என்றார். மன்னிங்கள். நானும் என் குடும்பமும் ஆண்டவருக்காக வாழ்வோம். பக்கத்து வீட்டுல பொம்மை கட்டினாங்க, நானும் பொம்மை கட்டினேன், வேண்டாம். பக்கத்து வீட்டுல தேங்காவை கட்டினாங்க, நானும் கட்டுவேன், வேண்டாம். உங்க கையிலும் காலிலும் தாயத்துகளை கட்டுவீர்கள், வேண்டாம். உன் கடவுள் கையிலே நம்பி, தேங்காயை நம்பி, பூசணிக்காயை நம்பி, எலுமிச்சை பழத்தை நம்பி அவர் இல்லை. அவர் தன் வலிமையை நம்பி இருக்கிறார். அவர் உன்னை காப்பாற்ற வல்லவர் என்று நீ நம்பினால் போதும். உனக்கு எதிராக 1000 பேர் எழும்பி நின்றாலும் உன் சார்பில் உன் கடவுள் இருக்கிறார் என்று நீ ஆண்டவர் நின்றால் போதும். ஆண்டவருடைய சேனைக்குள் நுழைந்து விடு. அவருடைய சேனைக்குள் தூதர்கள் இருக்கிறார்கள், சேராபீன்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், புனிதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சேனையில் மரியாள் இருக்கிறார், அவருடைய சேனையில் சூசேப்பர், அந்தோனியார் இருக்கிறார்கள். அவருடைய சேனைக்கும் மாசற்ற செம்மறிக்கல் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த சேனைக்கும் நுழைந்து விடு. அந்த சேனை ரத்தத்தால் செய்யப்பட்டது. இயேசுவின் கோட்டை அது. நீங்கள் ஒரு நிமிடம் எழுந்து நின்று உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? நீ தனியாளாக மாறி இருக்கலாம். வாக்கப்பட்டு போன இடத்துல நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம், அதிருப்தியாக இருக்கலாம். உன் கணவன் அல்லது உன்னுடைய மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, கல்யாணம் ஆன பிற்பாடு ஒரு வார்த்தை. உனக்கு பைத்தியம் என்று பட்டம் கட்டி இருக்கலாம். நீ படிக்காதவ முட்டாமாக என்று சொல்லி இருக்கலாம். நீ ராசி இல்லாதவ, அடியெடுத்து வச்ச உடனே குடும்பத்துல சாவு விழுந்தது என்று சொல்லி இருக்கலாம். இப்படி மனிதர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உன்னை நீ விட்டுக் கொடுக்க போகிறாயா, அல்லது கிறிஸ்து அவருடைய சேனைக்குள் பிரவேசிக்க போகிறாயா? மற்றவங்களுக்கு எல்லாம் கை கால் நல்லா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கை வலிப்பு வரணும் தான் உன்னுடைய வலி. ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லு, இப்பொழுதும் நான் உண்மை நேசிக்கிறேன், இந்த வேதனையிலும் நான் உன்னை நம்புகிறேன், இந்த கஷ்டத்திலும் நான் உன்னை நம்புகிறேன். யெகோஷுவா பயப்படவில்லை. இப்படி சொன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களே, அவர் அப்படிலாம் பயப்படவில்லை. நீங்கள் எப்படியாவது போங்கள், நானும் என் குடும்பமும் யெகோவாவை மட்டுமே நேசிக்க போகிறோம், அவரை மட்டுமே ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி கரங்களை விரித்து நானும் அந்த பாடலை பாடி கண்களை மூடி ஆராதிங்கள. ஏசப்பா இருக்கிறார். சுமந்தீரே நன்றி, என் கருப்போல காத்தீரே நன்றி, என்னை
என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி எபினேசரே, நல்லா உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. என் நினைவா, இன்னையிலிருந்து நான் அழப்போவதில்லை. எபினேசரே, பழைய மனுஷன் போல இனி நான் புலம்ப போவதில்லை. நாள் வரை கர்த்தருக்குள் சேனைக்குள் பாய்கிறேன். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மூட்டு தேய்மானம் உடைய ஒருவர், உங்க முட்டில எலும்பு தேய்மானம், நீங்கள் மஞ்சள் கலரில் ஆரஞ்சு பூ போட்டது, ரொம்ப டல் கலர் அந்த புடவை அணிஞ்சு வந்திருக்கிறீங்க. உங்கள் முழங்கால முட்டி தேய்ஞ்சு போயிருக்கு. தேய்மானங்களை சரி செய்ய வல்லவர் உன் நடுவில் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்கள் நடுவில் புனித வாழ்க்கையை இழந்து போய் மிக பாவத்தில் வாழ்கிறவர்கள் இருக்கலாம். உங்களை மீண்டும் புனிதராக மாற்ற வல்லவர் நடுவில் இருக்கிறார். உன்னை புனிதராக மாற்ற வல்லவர் இங்கே இருக்கிறார். விசேஷமாக ஒரு சகோதரி, என் வாழ்க்கையை இப்படி தொலைத்து விட்டேனே, என் வாழ்க்கை இப்படி இழந்து விட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மீண்டும் நன்னிலைக்கு உயர்த்த அவர் போதுமானவராய் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகிறார். நன்றி அப்பா. ஒன்றுமே இல்லாத என் வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாத என் வாழ்வை நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உன்னை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உன்னை போல இல்லை. கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே,
உறங்க மாட்டார். உன்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார். உன்னை தள்ளாட விடார். பயப்படாதே, நம்பிக்கையை விட்டு விடாதே. காத்திரு. காத்திருப்பதற்கான வலிமை கேள். கேளுங்களேன், காத்திருப்பதற்கான வலிமையை கேள். இன்னும் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டுமோ அந்த வல்லமை கொடுங்கப்பா. இன்னும் எத்தனை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டும், வல்லமையை கொடுங்க. இன்னும் எத்தனை நாள் நான் அழுகையோடு இருக்க வேண்டும். நீ சொல்லுகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீ வரும் வரையும் காத்திருப்பேன். 5 விவேகிகள் என்னையோடு காத்திருக்க 5 அவிவிவேகிகள் தூங்கி போனார்களே, எண்ணெய் இல்லாமல் தூங்கி போனார்களே. அப்படி நாம் போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் விழிப்போடு இருக்கணும். ஒரு சேனைக்குள்ள போயிடணும். தனியா நிக்க கூடாது. மாதா கையை பிடிச்சுக்கோ, சீடர்கள் கையை பிடிச்சுக்கோ, வானதூதர்களை பிடிச்சுக்கோ, ஏசப்பாவை பிடிச்சுக்கோ. அவரோடு ஒரு சேனைக்குள்ள போ. இனி நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பெரிய கும்பல், ஒரு ஜனம், பரலோகத்தினுடைய தூதர்கள் உன்னோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். உன் ஆராதனையில் லாகா லாகா சந்தா லாகா லாகா மாமா மாலாரி குகரானி பிலா பரானா பாலாரி போலி போலி போ லிபோ 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 பாலா 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 பா. இனி தனியாளா இல்லை, பெரிய சேனைக்குள் பிரவேசிக்கிறாய். பெரிய சேனைக்குள் பிரவேசிக்கிறாய். பெரிய சேனைக்குள் பிரவேசிக்கிறாய். இனி யுத்தம் தனி போராட்டம் அல்ல. உன் போராட்டம் தனி போராட்டம் அல்ல. உன் போராட்டம் வீணானது அல்ல. உன் போராட்டம் வீணானது அல்ல. காரணத்தோடு உன் போராட்டம், காரணத்தோடு உன் யுத்தம், காரணத்தோடு உன் போராட்டம். நீ தனி மனிதனால் போராடவில்லை. பவுல் சொன்னார், யுத்தம் நீ தனியால செய்ய முடியாது. பரலோகம் கொடுக்கிற படைக்கலன்களை அணிந்துக்கொள். நம்பிக்கை, விசுவாசம், ஜெபம், வேத வார்த்தை, ஆவியானவர், மீட்பு, நீதி, சமாதானம் அணிந்துக்கொள். நான் சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ள அதை பெற்றுக்கொள். சமாதானத்தை கேளுங்க. சமாதானம், சமாதானம். நீதியை, நீதி கேளுங்க. நீதி. உண்மையா இருக்க கேளுங்க. உண்மை இடைக்கச்சை. நீதி மார்பு கவசம். மீட்பு தலைச்சீரா. நீங்க உங்களை போர் வீரரா மாத்திக்கீங்களே. அப்படி புடவை கட்டிட்டு பேண்ட் ஷர்ட் நம்ம போடல. நம்ம மேல ஆவியானவருடைய படைக்கலன்கள் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஹெல்மெட் கடவுள் கொடுக்கிறார். மீட்பு. உங்கள் செஸ்ட் பிளேஸ் மார்பு கவசம் நீதி. உண்மை இடைக்கச்சை. உங்கள் பாதங்களுக்கு சமாதானம். உங்க கையில ஆண்டவர் ஒரு தாட் என்னது கத்தியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை. இடது பக்கம் தடுப்பு ஆயுதம் கர்க்கம். போர் வீரனாக உன்னை மாற்றுகிறார். Join with Jesus. ஆண்டவருடைய படையில் சேர்ந்து கொள். அந்த படை எப்பொழுதும் தோற்று போவதில்லை. அந்த படையில சேர்ந்துக்கோ. உனக்கு ஏத்த மாதிரி பேசுறவங்களோட சேர்ந்துராத. உன்னை நரகத்திற்கு கொண்டு போறவங்களோடு சேர்ந்துராத. வாழ்வே ஆனாலும், சாவே ஆனாலும், வறுமையே ஆனாலும், பட்டினியே ஆனாலும், ஆண்டவரோடு 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 ஆண்டவரோடு. இனி எதுவும் என்னை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க முடியாது. வாழ்வோ சாவோ, வறுமையோ பட்டினியோ, இது எது இருந்தாலும், புயலோ காத்தோ, கடன் பிரச்சனையோ, மரணமோ, தனிமையோ, வியாதியோ, வருத்தமோ, எதுவும் என்னை கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாது. நான் கடவுளுடைய கூடாரத்திற்குள் நுழைகிறேன். கடவுளுடைய படைக்கலன்களில் நான் நிறைக்கப்படுகிறேன். Thank you Lord Jesus. பாஷை வரத்துல ஜெபிங்களேன். பாஷை வரம் இருக்கிறவங்க ஜெபிங்க. பாஷை வரத்துல இருக்க ஜெபிங்க. தீபாலா ஷபா தீபாலா நிக்குரி. பாஷை வரத்துல ஜெபிங்க. பாஷை வரத்துல ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓலி லோரே ரே ரே ரே. ஜோனி நினி ஜோஜோனி லி மானா மானா. கேதோ நினி லக்கரா கிரி பரஷார. அனியோடு நினி 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 நினி.
Jesus, 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 Jesus. உட்காருவோம். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு 5 நிமிடம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போம். எதற்கென்றால் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அற்புதங்களே ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார். வார்த்தைக்கு குறை இருக்கக்கூடாது. கடவுளுடைய சேனைக்குள் நீ இணைத்துக்கொள். முதல் ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம். நான் சொல்லுகிறேன், எங்க அண்ணி இருக்காங்க. நிறைய துயரத்தை கடந்து வந்திருக்கிறேன். நிறைய அவமானங்களை, அவச்சொற்களை, அல்லது செய்த குற்றம் செய்யாத குற்றம் அனைத்திற்காகவும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்லுகிறேன். குரு பட்டாபிஷேகத்துக்கு முன்பாகவே என் தாய் தந்தை இழந்து போனேன். அவர்கள் எனக்காக சம்பாதித்து வைத்த சொத்து, நகை, பணம், வீடு எல்லாவற்றையும் கூட எடுத்துக்கொண்டார்கள். அந்த நாளிலும் சரி, குருத்துவ அருட்பொழிவு நடத்துவதிலும் சரி, முதல் திருப்பலியிலும் சரி, இன்றைக்கும் விடுமுறை என்றால் அந்த நாளிலும் சரி, என்னை அரவணைக்கிறவர்கள் என் அண்ணனும் அண்ணியும் மட்டும்தான். அவங்களுக்கு ஒருவரை கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். அவர்கள் பணக்காரர்கள் அல்ல. கடன் வாங்கி என்னுடைய குருத்துவ முதல் பூசையை நடத்தினவர்கள். கடன் வாங்கி இப்பொழுதும் கடனில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களைப் போல விசுவாசியை நாம் பார்க்க முடியாது. அவ்வளவு விசுவாசம் உள்ளவர்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20லிருந்து விசேஷமாக நாம் வாசிப்போம். நான் அதை சொல்லி முடிக்கிறேன். படிமகள் ஹல்லேலூயா. பேனா இருக்கிறவங்க குறிச்சு வச்சுக்கோங்க. என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற பொழுது மனதுருக்கத்தின் ஆவியனை நிரப்பினார். இயேசுவே மனதுருக்கத்தோடு உங்களை தொட்டதை நான் உணர்ந்தேன். ஆகவே அந்த இறைவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இன்னும் எத்தனை நாட்களுக்கு 2 தெய்வங்களை, இரண்டு மார்க்கத்தில் நடக்கப் போகிறீர்கள். மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. இந்த உலகத்திற்கும் உலகை சார்ந்தவர்களுக்கும் ஒரு வழி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், யோவான் 14:6, நானே வழி, என்ன பின் செல்கிறவன் இருளில் நடவான். யூ ஃபாலோ ஜீசஸ். என் ஃப்ரெண்டுலாம் நல்லா ஆட்டம் போடுறானே, நீ ஆட்ட போகணும்னு அவசரம் இல்லை. எல்லாம் லோயர் வச்சு ஜாக்கெட் போட்டுட்டு கவர்ச்சியா இருக்கிறாங்க, நீ இருக்கணும்னு அவசரம் இல்லை. உன் வழி இயேசுவின் வழி. நரகத்தினுடைய வாசல் மிகப்பெரியது, பல பேர் போனாங்க. பரலோகத்தினுடைய வாசல் மிக குறுகியது, அதை கண்டுபிடித்தவர்கள் சிலர், உள்ளே நுழைந்தவர்களும் சிலர். கவனிக்கிறீர்களா? நீங்கள் கடவுளுக்குரியவர்களாக இருந்தால் உங்களோடு யாரும் இருக்க மாட்டார்கள். ஆமென். எதற்கென்றால் கடவுள் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுப்பதால் நீங்கள் உலகத்தாரை போல இருக்க முடிவதில்லை. ஆகவே உலகத்தாரும் உங்களை நேசிக்க முடியாது. நீங்கள் உலகத்தாரை போல இருந்தால் உங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கும், நிறைய நட்புகள் இருக்கும். பிணம் தின்னு கழுகுகளைப் போல
உன்னை சுத்தி மக்கள் நிறைய இருப்பாங்க. போன் கால் வந்துகிட்டே இருக்கும். இரவும் பகலும் சேட்டிங் நடந்து கொண்டே இருக்கும். நீ பிணம், நீ செத்து கிடக்கிற. விபச்சாரியை சுற்றி 10 ஆண்கள் என்ற 50 ஆண்கள் கூட இருப்பார்கள். அதற்காக விபச்சாரி பத்தினியா மாற முடியுமா? கடவுள் சொல்றார், தனியாளாக என்னாலும் கடவுளுக்காக நில்லு. நீ ஒருத்தரும் என் கூட இல்லைன்னு சொல்லி அழுவதை நிறுத்து. உன் கூட 10 பேர் இருக்கிறாங்கன்னா நீ கடவுளோடு இல்லைன்னு அர்த்தம். நீ தனியா நிக்கிறன்னா அவர் உன் கூட நிற்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஃபாதர் கிறிஸ்ராஜ் ஒரு வாரத்துக்கு முன்பாக அவர் பிரசங்கத்தில் சொன்னார், அவர் ஊழியத்தை தொடங்கின நாட்களில் எதுவுமே இல்லையா, மனிதர்களும் இல்லை, பொருளும் இல்லை, இடமும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. அதான் அந்த ஜெப கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சா. அந்த ஜெப கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு ஆண்டவர் பேசினாராம், எப்பொழுது எதுவுமே இல்லையோ நான் உன்னோடு இருப்பதை உணர்வாய். எப்பொழுது எல்லாரும் உன்னோடு இருக்கிறார்களோ நீ என் பிரசன்னத்தை உணர முடியாது. சத்தியமா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா. அதுதான் தான் ஒவ்வொரு முறையும் நான் தனித்து விடப்படுகிற பொழுதெல்லாம் நான் அபிஷேகிக்கப்படுகிறேன். ஒவ்வொரு முறையும் தனித்து விடப்படுகிற பொழுதெல்லாம் நான் அபிஷேகப்படுவதை உணர்கிறேன். நீ தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம் கடவுளோடு இருக்க முடியும். இங்கே ஏலியா சொன்னார், எத்தனை நாளைக்கு இன்னும் 450 போலி இறைவாக்கினர்கள் அந்த பக்கம், ஏலியா ஒருவர் இந்த பக்கம். எலியா கொஞ்சம் விட்டு கொடுத்தா 451 மாறி இருப்பார். அதற்காக கடவுள் உன்னை அழைக்கல. நீ சிங்கிளா இருந்தாலும் சிங்கமா இருக்கணும். சிங்கிளா இருந்தாலும் சிங்கமா இருக்கணும். என்னோட எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பார்ப்பதனால் வருவதல்ல தைரியம். என்னோடு யாரும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் பாருங்க, அதுதான் தைரியம். ஹல்லேலூயா. ஏலியா தனியா இருந்தார். அங்க 450 பேர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் விரோதியோடு கை கோர்க்காதே. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா 1000 என்ன 10,000 கூட கொடுப்பார், லட்சம் கூட கொடுப்பார். ஆனா நீ காலை தொடணும். பெண்களுக்கு தாராளமா கொடுப்பார். ஆனா பெண்கள் அவர் தொடுவதை கண்டு காணாம விட்டுறணும். இங்க தொட்டாலும் சரி, எங்க தொட்டாலும் சரி, சிரிச்சிட்டு விட்டுட்டா அவளுக்கு புடவையிலிருந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையா? தனித்து நில், உறுதியோடு நில். ஏலியா தனி மனிதனாக 450 பேர் அங்க நின்னாங்க. உங்கள் தெய்வத்தை கூப்பிடு, என் தெய்வத்தை கூப்பிடு. பலிமேடை அமைத்து காளையை வெட்டி வைப்போம். எந்த தெய்வம் வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி பதில் கொடுக்கிறாரோ அவர்தான் தெய்வம். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எலியா ஒருவர். 450 பேர் கத்தினால் அடிச்சுக்கிட்டு உதைச்சுக்கிட்டு ரத்தத்தை செஞ்சு கத்திட்டு மத்தியானம் வரைக்கும் அவர்கள் தெய்வம் வரவில்லை. ஒரு முறை வலது கரத்தை உயர்த்துவீங்களா? அப்பா எனக்கு விசுவாசத்தை கொடுத்திருப்பது போல உங்களுக்கும் கொடுக்கணும். ஏலியா சொன்னார், உங்கள் தெய்வம் இருந்திருந்தால் வந்திருக்கும். உங்கள் தெய்வம் இருந்திருந்தால் வந்திருக்கும். ஆனா உங்களில் பாதி பேர் அந்த தெய்வங்கள் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள் அல்லவா? அதனால் தான் உங்கள் மேல் அவைகள் ஆடுகின்றன. கரங்களை உயர்த்தி, இருக்கிறவர் ஒருவர் தான். அவர் பெயர் யெகோவா. இருக்கிறவர் நாமே என்று சொன்னவர் யெகோவா. அவர் மட்டும்தான் இருக்கிறார்.
இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் இருந்து அவைகளும் இருக்கின்றன, அவைகளுக்கும் சக்திகள் இருக்கின்றது நம்புவாய் என்றால் நீ துரோகி, நீ விசுவாசியே அல்ல. கர்த்தர் சொன்னார், ஏலியா சொன்னார், உங்கள் தெய்வத்தை மணி அடித்து கூப்பிடுங்க, அது தூங்கிட்டு இருக்குதான்னு பார்ப்போம். கேன் யூ சேலஞ்ச் லைக் தட்? ஏலியாவை போல உங்களால் சேலஞ்ச் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? ஏலியா சொன்னார், உங்கள் டர்ன் முடிஞ்சிருச்சு, என் டர்ன் பாருங்க. அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன ஜெபித்தார்? ஆண்டவரே, நீர்தான் உண்மை உள்ளவர் என்பது எனக்கு தெரியும். இங்கே கூடியிருப்பவர்கள் அத்தனை பேரும் காணும்படி உம் நெருப்பை அனுப்பியருளும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தெய்வமே, வானத்திலிருந்து மிகப்பெரிய நெருப்பு அக்கினியாக இறங்கி வந்தது. அனைவரும் எழுந்து நிற்போம். வாலண்டியர்ஸ் என்ன எடுத்து எல்லாரும் கொடுங்க, எல்லாரும் கையில் கொடுங்க. என்ன நீ கூப்பிட்டா வருவார், நீ கூப்பிட்டா வருவார். ஆனா நீ கும்பலோட கும்பலா இருந்த வரமாட்டார். நீ ஆண்டவருக்காக காத்திரு. உன் எதிராளி கொக்கொட்ட ஆட்டம் போடட்டும், உன் சத்துருக்கள் உன்னை பார்த்து சிரிக்கட்டும், நீ பொறுமை இழந்துராத. ஆண்டவரே, பதில் தந்தீரே. இந்த கையில என்ன வச்சிருக்கோம் அப்படி கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. இறங்கி வந்தீ. அவரு கொஞ்சம் என்ன கொடுங்கம்மா. அப்படி உயர்த்தி பிடிங்க. எலியாவை போல தனியா இருக்கிறியா? எலியா தன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்த மிகப்பெரிய துயரம் என்ன தெரியுமா? ஜெசபெல் என்கிற ராணி சொன்னா, நாளைக்கு இந்த நேரம் உயிரை நான் எடுப்பேன். ஐயோ, கடவுளுக்காக வாழ்ந்த எண்ணங்க மிரட்டிட்டாலே, ஒரு பொம்பளை மிரட்டிட்டாலே கொன்னுடுவாளோ. ஊழியத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏலியா ஓடி போய் ஒரு மலையில உட்கார்ந்துட்டு இருந்தார், ஜெபிக்கல உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆண்டவர் வந்தார், ஏலியா என்ன நீ இங்க உட்கார்ந்து இருக்க? குருக்களை அபிஷேகம் பண்ணணும், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், நீ இங்க உட்கார்ந்து இருக்கிறே, பின்ன என்ன பண்றது? அவ என்னை கொன்னுடுவேன்னு சொல்லி இருக்கிறா. நான் சொல்லாம அவ உன் கை மேல வைக்க முடியுமா? நான் பர்மிஷன் கொடுக்காம அவ உயிரை எடுக்க முடியுமா? ஏலியா இறங்கி போ. காக்கா வழியா ரொட்டியும் தண்ணியும் கொடுத்தார். அதை சாப்பிட்ட ஏலியா கீழே இறங்கி போனார். அந்த ஏலியா தான் இப்பொழுது வல்லமை நிறைந்தவராக அக்கினியை பரலோகத்திலிருந்து இறக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ ஒரு நாள் அழுதவன், ஒரு நாள் துயரத்தில் இருந்தவன், அதையெல்லாம் மறந்துவிடு. இன்றைக்கு நீ கூப்பிட்டால் அக்கினி இறங்கி வரும். அப்படியே கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. Battle belongs to Jesus. யெகோவா யுத்தம். ஏலியா பலிகள் மேல் தண்ணீரை ஊற்றினார், கட்டைகள் நனைந்து போயின. ஆனால் அவருக்குள் இருந்த விசுவாசம் ஏற்கனவே பற்றி எரிந்தது. ஆண்டவரே, உன் நெருப்பை அனுப்பும் என்று கூப்பிட்ட பொழுது நெருப்பு வந்தது. யார் உண்மையான கடவுள் என்று அந்த 450 பேர் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் ஏலியா நிரூபித்தார். என் மகனே, என் மகளே, இந்த உலகத்தில் நீ இருப்பது அந்நிய தெய்வங்கள் மத்தியில், அந்நிய மக்கள் மத்தியில் உன் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக, அவருடைய மகிமையை காண்பிப்பதற்காக, to show the power of your God. உன் கடவுளுடைய மகிமையை காண்பிப்பதற்காக. உன் சோதனையோ உன் வேதனையோ எதுவும் உன்னை அவருடைய வல்லமையிலிருந்து பிரிக்க போவதில்லை. அவர் நீ கூப்பிட்டால் வரப்போகிறார். விசேஷமாக இன்றைக்கு வருவார். இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் வலது கையில் இருக்கிற அந்த பரிசுத்த எண்ணெயை உங்கள் தலை மீது
அல்லது உங்களுக்கு வலிகள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக உங்கள் தலை மீது அந்த எண்ணெய் வைத்து அப்படியே நீங்கள் இருங்கள். ஜெபிப்போம். அந்த எண்ணெய் உங்கள் தலை மீது வைத்து அப்படியே இருங்கள். உங்கள் கைகள் தலை மீது இருக்கட்டும்.
எலியா தனித்து நின்றான். அது பெருசல்ல, கடவுளோடு நில். உன் சார்பில் யாரும் இல்லாமல் போனா. கடவுளுக்கு விரோதமானவர்களோடு கை கோக்காத, அவங்க போற பிச்சை காசுக்காக வணங்கிடாத, ஆண்டவரை மறுதளிச்சிடாத. சொற்ப காலமே அது ஆண்டவருக்காக ஆண்டவரோடு வாழ்வது கொஞ்ச காலம். ஆண்டவரோடு நாம் உழுதால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உழுதால் படியிட்டு ஆண்டவருடைய அற்புத சுகம் நம் மேல் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லிப்போம். என்னோடு பேசும் இயேசையா, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமையா, நீர் ஒரு பார்வை பார்த்தா போதுமையா, உன்னிடல் பட்டா போதுமையா. ஆண்டவரே, உம் சேனைகளுக்குள் பிரவேசிக்கிறோம். இன்று முதல் நான் தனியா இல்லை, உன்னோடு இருக்க. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் தம் சேனைக்கு சார்ந்த மக்களால் வலிமையூட்டி காப்பாற்றுவாராக. வலிமையா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 1:55 2 கால் வரைக்கும் உங்களுக்கு பிரேக் இருக்கும்.